நான் மும்பைல இருந்து சவுந்தரபாண்டியன் பேசுறேன். என்னுடைய பேர் வந்து சவுந்தரபாண்டியன் இருந்து. நான் ம். முதல்ல வந்து மை3ல வந்து நார்மலா மெம்பரா தான் நான் சேர்ந்தேன் பாத்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் போ அந்த கம்பெனிக்குள்ளது ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் எனக்கு கொஞ்சம் பிடிச்சிச்சு. பிடிச்சதுக்கு அப்புறம் என்னுடைய மனைவியும் நான் வந்து சேர்த்துட்டேன் நார்மல் இது சேர்ந்தேன். அதுக்கப்புறம் அவளை வந்து பிஎம்மா நான் சேர்த்து விட்டேன். சேர்த்து விட்டு நான் வந்து 2 பேமெண்ட் தான் நான் எடுத்திருக்கேன் இது நாள் வரைக்கும், இப்போ வரைக்கும். என்ன மாதிரி? 2 பேமெண்ட் தான் எழுதியிருக்கேன். என்னுடைய ஒய்ஃப்க்கு ஒரு பேமெண்ட் எடுத்திருக்கேன். 1200 தான் என்னுடைய ஒய்ஃப்க்கு எடுத்தேன். நான் 2 பேமெண்ட் தான் எடுத்தேன். ஓகே. இக்கட்டெல்லா சூழ்நிலை தான் நான் வந்து சேர்ந்தேன். அதுக்கப்புறம் வந்து என்னுடைய மனைவியுடைய தாலி செயினை வச்சுதான் நான் வந்து இந்த சிஎம் மெம்பர்ல நான் வந்து சேர்ந்தேன். நான் ஒர்க் பண்ற வந்து சாதாரண ஒரு டிரைவர் வேலை தான் பாக்குறேன் பாத்துக்கோங்க. மாசத்துக்கு ஒரு 23,000 தான் சம்பளம் எடுக்க பாத்துக்கோங்க. பையன் 11 வயசு பையன் இருக்கான், ஒரு 3 வயசு குழந்தை இருக்கு பாத்துக்கோங்க. நான் ஒத்தையில தான் வந்து சம்பாதிக்கேன். என்னுடைய மனைவி வந்து ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்காப்ல. அந்த 23,000 சம்பளத்துல தான் என்னுடைய குடும்பமும், என்னுடைய பிள்ளைய, என்னுடைய மனைவிய நான் வாடகை வீட்டுல தான் இருக்கிறேன் பாத்துக்கோங்க. இப்போதைக்கு நகையை வந்து அடமானம் வச்சிருக்கேன். ஜஸ்ட் ஒரு 6-7 மாசமா வந்து வட்டி கட்டே இல்லை, அப்படியே தான் இருக்கு பாத்துக்கோங்க. மை3 நம்பிக்கையில வந்து பணம் போட்டேன். ஆனா முழு நம்பிக்கை இருக்கு கம்பெனி வந்து மீண்டு வரும் அப்படின்ட்டு. நிச்சயமா. இதுதான் என்னுடைய கருத்து பாத்துக்கோங்க. ஆனா கொஞ்சம் சிரமமா இருக்கு. ஆனா பேமெண்ட் வரும்னு கொஞ்சம் லேட் ஆகும். ஆனா கோர்ட்டுக்குள்ளது வந்து மேலையும் கீழே ஆகத்தான் செய்யும். ஒரு வருஷம் ஆயிட்டு இப்ப வரைக்கும் பாத்துக்காங்க. எந்த ஒரு மெசேஜும் கிடையாது எம்டி சார்ட் இருந்து. ஏன்னா அவங்களுக்கும் வந்து ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வந்து கண்டிப்பா கோர்ட் மூலமா வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும் பாத்துக்காங்க. நம்ம இப்போ 1 மாசம் அப்படின்னா கோர்ட்ல வந்து 6 மாசம் ஆயிரும் பாத்துக்காங்க. அதனால என்னுடைய கருத்து என்ன அப்படின்னு சொன்னா, டைரக்டருக்கு உள்ள வேலை பாக்குறவங்க இல்லாட்ட எம்டிக்கு சம்பந்தப்பட்டவங்க யாரும் இருந்தாலும் வந்து மை3 பத்தி வந்து ஒரு சின்ன அப்டேட் கொடுக்கணும். இந்த பொசிஷன்ல போயிட்டு இருக்கு, இந்த அப்டேட்ல போயிட்டு இருக்கு. எந்த ஒரு அப்டேட்டும் இல்லாம வந்து கொஞ்சம் ஒரு குழப்பத்துல இருக்கிறதுனால யாரும் வந்து முன் வந்து சொன்னா வந்து இந்த குழப்பத்தை வந்து கொஞ்சம் தீர்வாகும் அப்படின்னு என்னுடைய கருத்து. அதனால இதனால வரைக்கும் எம்டி ஃபார்ம் சேனல்ல வந்து யாருமே வந்து தெரிவிக்க மாட்டேங்காங்க பாத்துக்கோங்க. அதுதான் கொஞ்சம் வருத்தமா இருக்கு. ஆமா, உண்மைதான். வந்து விரைவில் அது சார்ந்து ஏதாவது ஒரு நல்லது நடக்கும்னு சொல்லி எதிர்பார்க்கலாம் நம்ம. கண்டிப்பா. ஆனா நம்பிக்கை இருக்கு மீண்டு வரும். கண்டிப்பா கம்பெனி வந்து இந்த மீண்டு வரும். அவர் வந்து ஓடி ஒளிய இல்ல, தன்னுடைய முகத்தை வந்து வெளிச்சத்தை வந்து காட்டியிருக்காப்ல. ஆமா, ஓடி ஒளின்னா அவர் எப்பவுமே ஓடி ஒளிஞ்சிருப்பாரு. ஆமா, மை3ல வந்து எம்டி ஃபார்ம்ல பேச சொல்ல தன்னுடைய வீடியோ வந்து முழுமையா வந்து முகத்தை சார்ந்ததை வந்து வெளிப்படையா அவர் வந்து எந்த வீடியோலுமே அறிவிச்சுட்டு தான் இருந்தாரு. ஆமா, அவர் வந்து ஓடுற கம்பெனி மாதிரி எல்லாம் கிடையாது. ஓடி இருந்தா அவர் வந்து எப்பவுமே வெளிநாட்டுல போயிருப்பாரு பாத்துக்காங்க. ஆனா மீண்டு வரும் கம்பெனி வந்து மை3 கம்பெனி மீண்டு வரும். ஆனா முழு நம்பிக்கையோடு மக்கள் காத்திருக்கிற, நானும் அது சார்ந்து காத்திருக்கிறேன். நன்றி ஐயா. வந்து உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி உங்களுடைய கருத்தை பதிவு பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம்.